மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரக நிலை காரணமாக மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அனைத்திலும் இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ளது. அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சஞ்சரித்து வருவதால் கடன் தொல்லைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் குரு பகவானின் அருளால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர், வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் உருவாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி இந்த மாதத்தில் நீங்கள் நடந்து கொண்டால் அவர்களின் ஆதரவை பெற முடியும். லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் சூரிய பகவானின் அருளால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசியில் சனி பகவானுடன் இணையப் போகிறார். இதன் காரணமாக குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். வீட்டில் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து செய்திகள் யாவும் தங்களுக்கு அனுகூலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். தற்போது குடியிருக்கும் வீட்டை சீரமைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். திருமணம் சம்பந்தமான காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் பிரச்சனைகள், வீண் செலவுகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மாதத்தின் இறுதியில் இருப்பதால் அனைத்திலும் கவனமாக இருங்கள். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வீட்டில் புதிய நபர்களின் வருகை இருக்கும். உடல் நலனில் இந்த மாதத்தில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். பூர்வ புண்ணிய சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் ஏற்படும். அவிட்டம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் புதிய பாதை உருவாகும் மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டும். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது நல்லது.
இந்த மாதத்தில் நீங்கள் எதிலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகும். பண வரவில் தடை ஏற்படும். அதேபோல உடல் நிலையில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளின் கை மேலோங்கும். பெண்கள் தங்கள் நலனையும் கணவரின் நலனையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் அரசு பணியில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவுகள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசியில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் உங்கள் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவானால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றத்திற்கும் மாற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதேபோல இந்த மாதத்தில் சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள், வழக்குகள் சாதகமாகும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். இடம் விற்பது, வாங்குவது போன்ற வேலைகளில் இந்த மாதத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்னேற்றமான நிலையை அடைவீர்கள். சனி பகவானின் பார்வைகள் உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதேனும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கேது பகவானால் மறைமுக தொல்லைகள் உண்டாகும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடங்கள் தோன்றும். புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் புதிய இடம் வாங்கும் முயற்சி, கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைத்தல், புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தல் என்ற முன்னேற்றமான பலன்களை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவிட்டம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதாலும் சூரிய பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதாலும் செய்து வரும் தொழில், பார்த்து வரும் உத்தியோகம் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். அரசு வழி விவகாரங்கள் சாதகமாகும். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய திறமைகள் இந்த மாதம் வெளிப்படும். செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். அதேபோல் உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகும். இதுவரை இருந்த எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வழக்குகள் சாதகமாகும். மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்படுவது நல்லது. நன்றி, வணக்கம்.